இலங்கையின் போர்க்குற்றம் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக ஜெனீவாவில் அமெரிக்கா தீர்மானம் கொண்டுவர உள்ள நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு கட்சிகள் இலங்கை அரசுக்கு எதிராக இந்தியா வாக்களிக்க வலியுறுத்தி போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளன. இந்நிலையில் இலங்கையில் காணாமல் போனவர்களின் உறவினர்களும் போராட்டத்திற்காக திரண்டு வந்தது அந்நாட்டு அரசை திகைக்கச் செய்திருக்கிறது. இலங்கை போரில் 40,000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக கூறப்படும் நிலையில் காணாமல் போன ஆயிரக்கணக்கான மக்களின் நிலை என்ன என்பது இன்று வரை தெரியவில்லை. அவர்களில் பலர் ராணுவத்தின் ரகசிய சித்திரவதை முகாம்களில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற குற்றச்சாட்டும் உள்ளது. இந்நிலையில் அவ்வாறு காணாமல் போனவர்களை கண்டுபிடித்து தரக்கோரி அவர்களது உறவினர்கள் திடீரென போராட்டத்தில் குதித்தனர். The total number of the people were near 1,000. There were mothers who had lost their sons and daughters, young women who had lost their husbands, children who had lost their elders. All are Sri Lankans. They were to come to Colombo, the national capital, to share their agony and distress with the people in Colombo. கொழும்பு நகரில் அவர்கள் போராட்டம் நடத்த புறப்பட்ட போது ராணுவம் அவர்களை தடுத்து நிறுத்தியது. இதனால் அவர்கள் அனைவரும் வவுனியாவில் உள்ள மைதானம் ஒன்றில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். It is the duty of the police to arrest those mobs who are waiting to stone public traffic, but the reverse happened. They allowed the mob to wait for them and took the buses and asked the people to get out. இலங்கையில் போர் முடிவடைந்த பின்னர் முதன்முறையாக நூற்றுக்கணக்கானோர் போராட்டம் நடத்துவதற்காக தலைநகர் நோக்கி புறப்பட்டது இலங்கை அரசை திகைக்கச் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே அவர்கள் வவுனியாவில் தடுத்து நிறுத்தப்பட்டதற்கு அமெரிக்க தூதரகம் தனது அதிருப்தியை தெரிவித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக ஆர் மணிகண்டன் மற்றும் பாலகிருஷ்ணன்.